திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. எல்லாம் வல்ல தில்லை கூத்த பெருமானையும் சிவகாமித்தாயாரையும் அடியேன் மனதிருத்தி, வேட்பெருமானாம் குலதெய்வமாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானையும் எங்கள் செல்லத்துறை குருமணிகளையும் உள்ளத்திருத்தி, எங்கள் ஈழத்திருநாட்டிலே அரூபிகளாக எங்களுக்குள்ளே நின்று வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய சித்தர் பெருமக்கள் மகான்கள் அத்தனை பேரையும் சிரமேற்கொண்டு மனதிருத்தி, சிவபுராணத்தின் கண் விளங்கக்கூடிய சைவ சித்தாந்த சிந்தனைகள் என்ற தொனிப்பொருளிலே ஆன்மீகம் அறிவோம் என்கின்ற இந்த நிகழ்வினூடாக ஓம் தொலைக்காட்சி வாயிலாக ஆன்மீக அன்பர்கள் சிவநேய செல்வர்களோடு பேசிக்கொண்டிருப்பதில் இறைவனுக்கு முதற்கண் திருவருளுக்கு நன்றி கூறி, இன்றைய இந்த நல்ல பொழுதிலே மேலும் ஒரு ஆன்மீக சிந்தனையை உங்களோடு பகிர்வதில் மட்டிலா மகிழ்வடைகின்றேன். கடந்த தினங்களில் நாங்கள் பெருமானுடைய அற்புதமான அந்த சிந்தனைகளை சிந்தித்து கொண்டிருந்த வரிசையிலே இன்றைக்கு நாங்கள் இந்த சிவபுராணத்திலே பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான், பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான், நிறங்களோரைந்துடையாய் விண்ணோர்களேத்த மறைந்திருந்தாயம் பெருமான், வல்வினையேன் தன்னை. இந்த மானிட பிறவி எடுத்த இந்த பிறவி நோயை நீக்கவல்ல பெருமானுடைய அருட்சக்தி எப்படிப்பட்டது? இந்த பிறவி நோயை நீக்க நாங்கள் திருமுறையால் பெருமானை எப்படி அர்ச்சித்து பெருமானுடைய கருணைக்கும் அன்புக்கும் பாத்திரமாகலாம் என்கின்ற அரியதொரு சிந்தனையை இந்த சிவபுராணத்துக்கூடாக பார்க்கலாம். பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான், நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான், வல்வினையேன் தன்னை மறந்திட மூடிய மாய இருளை என்று சொல்லி பாடுகின்றார் மாணிக்க வாசக பெருந்தகை. எங்களுடைய பிறவி நோயை நீக்க வல்லவன் யார் என்று கேட்டால் எங்களுடைய தாயோ தந்தையோ அல்லது சுற்றச்சூழலோ அயலவரோ எவருமே கிடையாது. இந்த ஆன்ம கோடிகளுக்கெல்லாம் அவர்களுடைய நல்வினை தீவினைக்கு ஏற்ப பிறவிகளை பிறந்து 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 இறந்து இறந்து என்று இந்த ஆன்மாக்கள் யுகந்தோறும் பிறந்து 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 இறந்து தங்களுடைய நல்வினை தீவினைக்கு ஏற்ப பல பிறவிகளை சம்பவிக்கின்றன. இந்த பிறவிகளிடத்திலே காணப்படுகின்ற நல்வினை தீவினை என்கின்ற அந்த செயல்நிலைகளுக்கு ஏற்ப பெருமான் பிறவிகளை கூட்டியும் குறைத்தும் கொடுத்து அந்த ஆன்மாக்களை பக்குவப்படுத்தி வீடு பேரடைகின்ற நிலையினை செய்வதற்காக பெருங்கருணை கொண்டு ஆன்மாக்களுக்கு நிலைகளுக்கேற்ப தடத்த நிலையிலே அங்கு பெருமான் வந்து அருள் செய்கின்ற அற்புதமான செய்தி இங்கே கூறப்படுகிறது. பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கழல்கள் வெல்க என்றார். பிறவி நோயை நீக்க வல்லவன் பெருமானை அன்று வேறு யாரும் இல்லை. வைத்தியனாக பெருமான் இருக்கின்றான். சாதாரணமாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம், எங்களுடைய உடலிலே உபாதைகள் ஏற்பட்டு விட்டால் எங்களால் கண்டுபிடிக்க முடியாத நோய்களுக்கெல்லாம் வைத்தியம் செய்வதற்காக நாங்கள் உடனடியாக சித்த மருத்துவரையோ அல்லது ஆங்கில மருத்துவத்துறையில் இருக்கிற வைத்தியர்களையோ நாடி செல்வது உண்டு. ஏனென்றால் எங்களுக்கு அதற்கு எதை அந்த நோயை நீக்குவதற்கு எதை செய்ய வேண்டும், என்ன அளவிலே செய்ய வேண்டும் என்பது கூட தெரியாது. இன்னொருவரிடத்தில் சென்று அதுக்கு தகுந்தவர் பொருத்தமானவரிடத்திலே சென்று அந்த நோயை நீக்கிக் கொள்கின்றோம். அதுபோல இந்த பூவுலகத்திலே இந்த பிரபஞ்சத்திலே படைத்த உயிர்களுக்கு எப்பொழுது எது தேவை என்று உணர்ந்து தனுகரண புவன போகங்களை துய்ப்பதற்காக, அதாவது அவற்றை அனுபவிப்பதற்காக பெருமான் இந்த மேடையை, இந்த உலக மேடையை தந்திருக்கின்றான். இந்த உலக மேடையிலே இருக்கின்ற உயிர்கள் எல்லாம் அவற்றை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றன. அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த உயிர்கள் துன்புறுகின்றன தங்களுடைய வினைப்பயன் காரணமாக.
இந்த வினை பயன் சஞ்சித வினை, பிராரத்துவ வினை, ஆகாமிய வினை என்று சொல்லப்படுகின்ற 3 வடிவங்களில் சேர்ந்து கொள்கின்றன. அதாவது முற்பிறவியிலே செய்த வினை எங்களுக்கு தெரியாது. நாங்கள் என்ன செய்து போட்டு இந்த பிறவியிலே வந்து ஒரு தாயினுடைய வயிற்றினிலே ஒரு தந்தைக்கு பிள்ளையாக பிறந்திருக்கின்றோம் என்பது யாருக்குமே தெரியாது. அதை சொல்லுவார்கள், முற்பிறவியிலே தவம் செய்தோமோ அல்லது பாவம் செய்தோமோ தெரியாது, அதற்காகத்தான் இப்படி அனுபவிக்கிறோமோ என்று பலர் புலம்புவார்கள். அது முற்பிறவிலே நாங்கள் சேர்த்து வைத்த வினை. பிராரத்துவ வினை, நாங்கள் இந்த பிறவியிலே நாங்கள் என்ன செய்கின்றோம், எங்களை அறியாமலே மனம், வாக்கு, காயம் என்று சொல்லப்படுகின்ற இந்த 3 நாளே எங்களுடைய பிறவிக்குரிய வினையை கூட்டியும் குறைத்தும் செய்து கொண்டிருக்கிறோம். கூட்டி செய்கிறோம் என்றால் கொலை, களவு, அதாவது பஞ்சமா பாதகங்கள். அதை திருவள்ளுவரும் அழகாக சொல்லி இருக்கின்றார். எப்படி என்றால் பஞ்சமா பாதகங்களை செய்பவர்கள் மீண்டும் மீண்டும் பிறவிக்கு உட்பட்டு இந்த உலகத்திலே பல பிறவிகளை எடுத்து துன்புற்று இறைவன் கருணைக்கு பாத்திரமாக நீண்ட காலங்கள், நீண்ட பிறவிகள் தேவைப்படும் என்று. அதுபோலதான் மாணிக்க வாசகர் சொன்ன இந்த பிறவி பிணியை நீக்கவல்ல பெருமான் உயிர்களிடத்திலே பிறவிகளை கூட்டுகிறான் அவற்றின் வினைகளுக்கு ஏற்ப. அப்ப நாங்கள் இந்த பிறவியிலே பிறந்த நாங்கள் அவற்றை செய்ய வேண்டும், எத்தகைய செயல்களை செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் என்பர்களே. ஏனென்று சொன்னால் எங்களால் பெருமளவு கோடி பணம் கொட்டி செலவழித்து எம்பெருமானுக்கு எதுவும் செய்ய வேண்டும் என்பதல்ல அதன் கருத்து. அகத்தால் தூய்மை உடையவராகி எம்பெருமானை நினைந்துருகி மெய்யானது புலகாங்கிதமடைய எம்பெருமானை தினமும் சிந்தித்து வழிபாடு செய்து கொண்டிருக்கின்ற அகப்பூசணையாகவும் புறப்பூசணையாகவும் நாங்கள் செய்யக்கூடிய கைங்கரியங்கள், சிவதர்மங்கள் எல்லாம் எங்களை இறைவனுடைய திருவடியை அடைவிக்கின்ற நல்ல விடயங்களாக இருக்கின்றன. நல்ல ஞான நூல்களை, ஞான நூல்தனை ஓதல் ஓதிவித்தல் நற்பொருளை கேட்டல் என்று சொல்லி சிவஞான சித்தியாரிலே மிக அழகாக சொல்லுவார்கள். இந்த பிறவிப்பிணி நீக்கிக் கொள்வதற்கு ஞான நூல்களை கூட தான் கற்றலும் அவற்றின் பொருளை பிறருக்கு எடுத்துரைத்தலும் அவற்றை கற்பித்தல் போன்ற நல்ல விடயங்கள் கூட திருமுறை ஆசிரியர்கள், சந்தானாசிரியர்கள் எல்லாம் செய்த பணிகள். திருமுறையால் எங்களுடைய வாழ்வை மலர்வித்தார்கள். சந்தானாசிரியர்கள் சாஸ்திர நூல்களினாலே எங்கள் வாழ்வை மலர்விக்க இறைவன் திருவடிப்பேற்றை அடைகிறதற்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அப்ப இவையெல்லாம் எதற்காக என்றால் எங்கள் பிறவி பிணிக்கு மருந்தாக தரப்பட்டிருக்கின்றன என்பதை மாணிக்க வாசகர் ஒரு வரியில் ரத்தின சுருக்கமாக கூறியிருக்கிறதை நாங்கள் காணலாம். அப்படிப்பட்ட பெருமானை நினைந்து உருகி கண்ணீர் வார வழிபாடு செய்தாலே பெருமானுடைய அன்புக்கு நாங்கள் பாத்திரமாகி விடலாம். இதனைத்தான் பெரிய புராணத்திலே கண்ணப்ப நாயனார் உட்பட அனைத்து அடியவர்களும் செய்தார்கள். கண்ணப்ப நாயனாருடைய அன்பை வெகுவாக மாணிக்க வாசகர் சொல்லுவார். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டவின் என்னப்பன் என்னொப்பில் வண்ணப்பனித்தென்னை வாவென்ற வான்கருணை சுண்ணப்பொன் நீற்றிற்கே சென்றூதாய் கோத்தும்பி என்று சொல்லி அழகாக பாடுவார். மாணிக்க வாசகரே அன்பின் வடிவமாக நின்று உருகி பாடியது இந்த திருவாசகம். அந்த மாணிக்க வாசகரே கண்ணப்பருடைய அன்பை விளந்து கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டவின் என்னப்பன் உன்னொப்பில் மண்ணப்பனித்தென்னை என்று அழகாக எப்படி ஒரு அடியவர் இன்னொரு அடியவரை சிறப்பிக்கின்றார் என்று பாருங்கள். அங்கே அன்பின் பக்தி வெளிப்பாடு வன்பக்தியாக கண்ணப்பரிடத்திலே வெளிப்படுது. அவரளவுக்கு அன்பு செலுத்த என்னால முடியாதப்பா, ஆனால் என்னையும் ஆட்கொண்டு அருளு. எவ்வளவு அழகாக கூறுகிறார் பாருங்கள். மற்றவர்களை புகழ்ந்து கூறுவதில் இன்றைக்கு நாங்கள் எவ்வளவுக்கு பின்னிக்கிறோமோ அவ்வளவுக்கு ஆண்டவனுக்கும் நாங்கள் பின்னிப்பவர்களாகவே இருக்க முடியும். ஒருவரிடத்திலே இருக்கின்ற நல்ல விடயங்களை பாராட்டி அவர்களை மேலும் நாங்கள் வளப்படுத்தி விட வேண்டும், இறையருளுக்கு பாத்திரமாக வேண்டும். இப்படிப்பட்ட அன்பு மிகுதியால் செய்யப்படுகின்ற நற்கைங்கரியங்களினாலே ஒரு ஆத்மாவுக்கு ஆத்ம
திருப்தி, அதாவது ஆத்ம விடுதலை ஏற்படுவதற்கு அந்த நற்காரியங்கள் வழிவகுக்கின்றன. அங்கே அன்பு மலர்கின்றது, இதய தாமரையிலே அன்பு மலர்கின்றது. அந்த அன்பானது தூய்மையானதாகப்படுகின்றது. ஆகவே அந்த இறைவன் உறைந்திருக்கக்கூடிய செந்தாமரை மலர் போல இதய தாமரையானது மலர்ந்திருக்கின்ற தூய்மையிலே இறைவன் நெகிழ்ந்து போவான் என்பதை இந்த அடியவர் பெருமக்கள் எங்களுக்கு காட்டியிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட அன்புக்கு கட்டுப்படவல்ல பெருமான் எங்களுடைய பிறவி நோயை நீக்கி எங்களை நல்ல வழியிலே வழிப்படுத்தி எங்களுக்கு எது வேண்டும் என்பதை உணர்த்தி அடுத்த பிறவி நாங்கள் எப்படி பிறக்கப் போகிறோம், எங்களுக்குண்டாய பலன் என்ன, நாங்கள் பரீட்சை எழுதிவிட்டு பரீட்சை பெறுவேற்றுக்காக காத்து கொண்டிருப்போம், எனக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வர வேணும் என்று சொல்லி. அதுபோலதான் பெருமான் எங்களுக்கு இந்த பிறவியை தந்திருக்கிறான். பெருமானை வழிபட்டு முத்தி இன்ப வீட்டு பேற்றை அடைவதற்காக நாம் இந்த பிறவி எடுத்தது இறைவனை வணங்கி முத்தி இன்பம் பெரும் பொருட்டேயாம் என்று ஆறுமுக நாவலர் அவர்கள் சொன்னது போல, திருமுறைகளிலே வீடு பேற்றை ஆணையிட்டு எங்களுடைய திருமுறை ஆசிரியர்கள் சொன்னது போல, சந்தான ஆசிரியர்கள் ஞான நூல்களை காட்டி அதன் வழி அவற்றை ஓதி உணர்ந்து பின்பற்றி 4 வகை மார்க்கங்களினூடாகவும் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளை பின்பற்றி இறைதாளை பெற்ற வேண்டும் என்பதை வழிகாட்டி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கைங்கரியங்களிலே ஈடுபட்டுத்தான் ஒரு ஆன்மா விடுதலையை நோக்கி செல்ல முடியும், சிறிதளவேனும் செல்ல முடியும் என்றால் இந்த பிறவி நோயை நீக்கவல்ல பெருமானுக்கு நாங்கள் செய்ய வேண்டியது பூரணமான சரணாகதி நிலையிலே அவனை பக்தி செய்வதும் அவனை போற்றி வழிபாடு ஆற்றுவதும், சாதாரணமாக எந்த செலவுமே இல்லாமல் நாங்கள் திருமுறைகளை ஓத முடியும். வீட்டிலிருந்து மோதலாம், வைத்தியசாலையில் நோயாளர் படுக்கையறையில் இருந்து கூட நாங்கள் இந்த திருமுறைகளை ஓதலாம், எங்கே இருந்து மோதலாம், எந்த தடையும் இல்லை. அப்படி நாங்கள் ஓதுகின்ற பொழுது அங்கே எங்களுக்குள்ளே இறைவன் எப்படி குடியிருந்து எங்களுடைய ஆன்மாவை பக்குவப்படுத்துவான் என்பதை அனுபவமாக கண்டுணர்ந்தவர்கள் இந்த சிவனடியார்கள். அப்படிப்பட்ட பெருமான் இந்த பிறவி நோயை நல்ல முறையிலே நீக்கி தவசீலர்களான நிலையிலே எங்களை வைப்பதும், நிரந்தரமாக அவனுடைய அடியின் கீழ் வைப்பதும் எங்களுடைய தவத்தை பொறுத்துத்தான், எங்களுடைய ஆன்மா செய்கின்ற செயல்களை பொறுத்துத்தான், சிந்தனைகளை பொறுத்துத்தான் அமைகின்றனவே தவிர நாங்கள் செய்யக்கூடாதனவற்றையெல்லாம் செய்துவிட்டு எங்களுக்கு நட்பிறவி கிட்டும் என்று எண்ணுவதோ அல்லது முத்தி நிலை இறந்த ஆன்மாக்கள் எல்லாமே முத்தி அடைந்து விட்டது என்று சொல்லி கருதுவதோ எங்களுடைய பசுகரணமாகிய ஆன்ம அறிவுக்கு உட்படாத விடயங்கள் என்பதுதான் சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய உண்மை. பதிகரணங்களால் மட்டுமே, அதாவது சிவகரணங்களால், உங்களுக்கு தெரியும் இந்த சிவபுராணமானது மாணிக்க வாசகர் பெருமான் பசுகரண நிலையிலையும் சிவகரண நிலையிலையும் பாடிய இந்த திருவாசக பாடல்களிலே அவர் முதலிலே தான் பசுகரண ஆன்ம நிலையிலே நின்று பாடி புலம்புகின்றார். ஆன்ம போதம் தெளிந்து அவர் ஒரு சிவநிலையை, சிவ ஐக்கிய நிலையை, சிவத்தோடு ஐக்கியப்பட்டு நின்று பெருமான் உள்ளுன்று உணர்த்த பாடிய சிவகரண நிலையினையும் இந்த திருவாசகத்திலே அவர் தானே பாடியிருப்பதை நாங்கள் காணலாம். அதை வைத்துக்கொண்டு சாஸ்திரங்களோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது ஒரு ஆன்மாவானது பசுகரண நிலையிலே இருந்து கொண்டு இறைவனை அறிய முடியாது, வீடு வேற்றை அடைய முடியாது. சிவகரண நிலையை நாங்கள் அடைய வேண்டுமென்றால், சிந்திக்க வேண்டுமென்றால் சிவத்துவமான சிவ செயல்களில் ஈடுபட வேண்டும், சிந்திக்க வேண்டும், செயற்பட வேண்டும். இவற்றையெல்லாம் செய்தால்தான் இந்த பிறவி நோயானது நீங்கும் என்பது பெருமான் எங்களுக்கு தந்த அரிய பெரிய வாக்காக இங்கே திருவாசகத்தின் கண் விளங்குவதை காணலாம். பிறப்பறுக்கும் விஞ்ஞகந்தன் பெய்கழல்கள் வெல்க என்றார். எங்களுடைய பிறவி நோயை நீக்கவல்ல பெருமானுடைய திருவடி கமலங்கள் வெற்றி பொருந்தியதாக அமையட்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறார். பாருங்கள்,
இப்படிப்பட்ட பெருமானுடைய திருவடி கமலங்களை நாங்கள் சதா எங்களுடைய உள்ளத்திலே சிந்தித்து, அதாவது திருமுறைகளை நாங்கள் எப்படி ஓத வேண்டும் என்றால், பண் தெரியாதவர்கள் கூட எழுத்து, அதாவது அட்சரப்பிழையின்றி ஓத வேண்டும் என்பதே முக்கியமானது. அதாவது இப்ப நாங்கள் ஒரு சொல்லை சொல்லுகின்ற பொழுது எங்களுடைய தமிழிலே எல்லோருக்கும் தெரியும். நாங்கள் ஒரு சொல்லை உதாரணமாக சொல்லுவோம். ஔவையார் என்பதை ஆனா உவ்வண்ணா வையண்ணா யாவண்ணா இறண்ணா ஔவையார் என்றும் சொல்லலாம், அவ்வண்ணாவை எழுதி ஔவையார் என்றும் சொல்லலாம். அங்கே எழுத்து போலிகளாக அங்கே அந்த விடயங்கள் அமைகின்றன. ஆனால் குறிப்பது ஔவையாரை. அதே நேரம் மந்திர கிரிகைகளை செய்கின்ற பொழுதும் திருமுறைகளை ஓதுகின்ற பொழுதும் அது அந்தண சிவாச்சாரியார்களாக இருக்கட்டும், சாதாரண மனிதர்களாகிய நாங்களாக இருக்கட்டும், எல்லோருக்கும் உள்ள பொதுவான விதி என்னவென்றால், எழுத்து அட்சரம் பிழை இல்லாமல் அவற்றை நாங்கள் உச்சரிக்கின்ற பொழுதுதான் அதற்குரிய சரியான பலன் உண்டாகும். திருமுறைகளை நாங்கள் முற்றோதல் செய்கிறோம், புராணங்களை படிக்கிறோம், படித்து முடிக்க வேண்டும் என்கின்ற ஆவலினாலே, அவசரத்தினாலே, எங்களை அறியாமலே நாங்கள் நிறைய தவறுகளை செய்கின்றோம். அந்த தவறுகளை செய்கின்ற பொழுதுதான் சொல்லுவார்கள், குளிக்க போய் சேறு பூசிக்கொண்டு வாரது என்று சொல்லுவார்கள். ஒரு முதுமொழி. எப்படி என்றால், நாங்கள் போனது குளிக்க, ஆலயத்துக்கு போனது நாங்கள் இறைவனுடைய திருவருளை பெறுவதற்காக போகிறோம். இறைவனுடைய அருளுக்கு பாத்திரமாக வேண்டும் என்று பல கைங்கரியங்களை செய்கிறோம். அங்கே செய்வதற்காக சென்றுவிட்டு தவறான விடயங்களை பின்பற்றுவதனாலே கிடைக்க வேண்டிய அருளையும் பெறாமல் மேலும் எங்களுடைய வினைகளை கூட்டிக் கொண்டு வருவதற்கு எங்களுடைய ஆன்மாவுக்கு நாங்கள் இந்த தூலதேகத்தோடு ஒரு காரணர்களாக இருந்து செயற்படுகின்றோம் என்கின்றதுதான் உண்மை, மறுக்க முடியாத உண்மை. ஆகவே நாங்கள் திருமுறைகளை ஓதுகின்ற போதும் சரி, ஆலயத்துக்கு செய்கின்ற ஒவ்வொரு கர்மங்களிலும் சரி, தேர்ந்து தெளிந்து அவற்றை எப்படி செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து அதனை பக்குவ நிலையிலே நாங்கள் செய்கின்ற பொழுது அதற்குண்டாய பலன் வேறு. ஏனோ தானோ என்று நாங்கள் அவற்றை செய்கின்ற பொழுது அதற்கு உண்டாய பலன் வேறு. ஆகவே இந்த ஆன்மா விடுதலை அடைய வேண்டும், பிறவிப்பிணி நீங்க வேண்டும் என்றால் தேர்ந்து தெளிந்து அவற்றை செய்ய வேண்டிய வழியிலே உணர்ந்து அதனை பக்குவமாக செய்கின்ற பொழுதுதான் இறைவன் தாளை பெற்றுகின்ற வீடு பேராகிய தாடலை போட்கூடி தானிகளா வேற்றின்ப கூடலை நீ ஏகமென கொள்ளென்று சொல்லி சைவ சித்தாந்தம் இறைவன் தாளை பற்றுதலே முத்தி இன்பம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே அந்த இறைவன் தாளை பற்றுவதற்கு எங்களுடைய ஆன்ம போதம் நீங்கி, அதாவது ஆன்மாவை மலங்கள் எல்லாம் நீங்கி ஐம்புலன்களுடைய தாக்கங்கள் எல்லாம் குறைந்து எங்களிடத்திலே பற்றி இருக்கின்ற ஆணவ இருளானது ஒடுங்கி நன்னிலையாகிய வீடு பேற்றை அடைவதற்கு பெருமானுக்கு பெருங்கருணைக்கு பாத்திரமாக ஆன்மா செய்யக்கூடிய கைங்கரியங்கள் சிவத்துவமாக செய்யக்கூடிய இந்த கைங்கரியங்கள் தான் என்பதனை மாணிக்க வாசகருடைய இந்த திருவாசக பாடலிலே வருகின்ற இந்த ஒரு வரியினூடாக பிறவி பிணி அகற்றுகின்ற பெருமானாக இருக்கக்கூடிய இந்த ஒரு வரியினூடாக அற்புதமாக இந்த நிகழ்வினூடாக நான் உங்களோடு பேச கிடைத்தமைக்கு இறையருளுக்கு நன்றி கூறி, அடுத்த ஒரு நிகழ்விலே சிவபுராண சிந்தனைகள் என்கின்ற ஒரு தொனிப்பொருளில் உங்களோடு சந்திப்பதில் மட்டிலா மகிழ்வோடு இதனை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அத்தனை சிவனேய செல்வர்களுக்கும் நன்றி கூறி அமைகின்றேன். என்றும் இன்பம் பெருகுமியல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளாரடியார் அவர் வான்புகள் நின்றது எங்கும் நிலவியுலகெல்லாம். திருச்சிற்றம்பலம்.
யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு.